ஹலோ கைஸ், போன வாரத்தில் அனிமே அண்ட் மங்கா சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்ரையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போனதுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அனிமே ஃபேன்ஸ் மாற்றி பிவிஆர் கிட்ட ஹைக்யூ படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் ஹைக்யூவோட படம் வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா படம் வந்து நல்லா இருந்துச்சு. பட் என்ன ரஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை மேலே ஐகார்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தேட்டரில் போய் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சோட 1008 பெட் ஒர்க்கான பார்ட் 3 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வரும் அப்படிங்கிற அந்த மேட்டரை சொன்னாங்க. பட் இப்போவே பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிலீஸ் டேட் என்ன அப்படின்ட்டு எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. இப்போதைக்கு வந்து அடுத்த மாதம், அதாவது ஜூலை 6ஆம் தேதி இந்த சீரீஸ்க்கான ஒரு அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டீமன் ஸ்லேயருக்கான சீசன் 4 வந்து பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதோட எபிசோட் 3ல் பார்த்தீங்கன்னா மங்காலேருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 பேஜ் மட்டும் தான் அவங்க அனிமேவாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. மீதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அனிமே ஒன்லி கண்டென்ட் தான். அதாவது வந்து இந்த ஒரு ஹஷிரா ட்ரெயினிங் ஆர்க் அப்படிங்கிற இந்த ஆர்க்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ஆர்க்கு தான். இந்த ஆர்க்கோட ஸ்டோரி அவங்க ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணாலே அவங்க அசால்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம். தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 எபிசோடுக்கு அவங்க இழுக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அனிமே ஒன்லி கண்டென்ட் வந்து இந்த டீமன் ஸ்லேயரில் இருக்குது. இது தோன்ற மேட்ரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்டெட் அன்லக் அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒர்க்கில் இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டர் லீக்காக வந்திருக்கு. அதுக்கடுத்து டேண்டடன் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து இன்னும் ரிலீஸே ஆகலை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கான சீசன் 1 வந்து அவங்க இப்போ வரையும் ஹயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கான சீசன் 2 வந்துடும் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேட்மேன் நிஞ்சா அப்படிங்கிற இந்த ஒரு படம் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சீக்குவலாக பேட்மேன் நிஞ்சா வர்சஸ் யக்குசா லீக் அப்படிங்கிற இந்த படத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அனிமே ஸ்டைலில் வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்ரு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆல்ரெடி வந்த அந்த பேட்மேன் நிஞ்சா பார்த்திங்கன்னா ஒரு அனிமே ஸ்டைல் இல்லை. பட் இப்போ வரப்போகிற அதோட சீக்குவல் வந்து ஒரு அனிமே ஸ்டைலில் இருக்க போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா சூசைட் ஸ்குவாட் இசக்காய் அப்படிங்கிற இந்த அனிமேயில் பீஸ் மேக்கர் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வருவார். இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆக்டராக டோஜி அண்ட் டியோ அப்படிங்கிற இந்த கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த வாய்ஸ் ஆக்டர் தான் பீஸ் மேக்கருக்கு வாய்ஸ் தரப்படுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நோராகாமி அப்படிங்கிற இந்த அனிமேவோட சீசன் 3 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒர்க்கில் இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கோஸ்ட் இன் த ஷெல் அப்படிங்கிற இந்த மங்காவுக்கு ஒரு அனிமே வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா 2026 வரும் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க. கின்டாமா அப்படிங்கிற இந்த அனிமேவை பல பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவுக்கு ஒரு படம் வரப்போகுது. ஸோ படம் அப்படிங்கிறப்ப புது ஸ்டோரியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த அனிமேலேயே கோட்டிஷியன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்க் இருந்திருக்கு. ஸோ இந்த ஆர்க்கை தான் பார்த்தீங்கன்னா படமாக அவங்க மாற்றுறாங்க. பட் இந்த படம் வந்து இந்தியாவில் வருமா கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஜப்பான்லேயே ஜூன் 21 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியா அப்போ மற்ற கண்ட்ரிலாம் இந்த படம் எப்படி வருமா வராதா அப்படின்ட்டு எந்த மேட்ரி அவங்க இப்போதே சொல்லவே இல்லை. பட் இந்தியாவில் வந்தால் பக்கவாக இருக்கும். அதையும் தாண்டி இந்த ஆர்க் வந்து வெறித்தனமாக இருக்கும். கின்டாமோட மெயின் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த ஆர்க்கோட படம் வந்து இந்தியாவில் வந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூலாக்கோட எபிசோட் நாகி அப்படிங்கிற இந்த படம் வந்து ஜூன் 27 அன்னைக்கு குளோபல் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த குளோபல் ரிலீஸில் இந்தியா இருக்கா அப்படிங்கிறத இந்த மேட்டர் தெரியல. ஹைக்யூ படமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி வரையுமே அது வருமா வராதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோடய போச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே லேட்டாக தான் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்துக்கும் இப்போவே வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை. வருதா இல்லையா அப்படிங்கிற இந்த மேட்டரை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா லுக் பேக் அப்படிங்கிற இந்த ஒரு படம் வந்து ஜூன் 2020 வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாம் ரைடருக்கு ஒரு அனிமே வரப்போகுது அப்படின்ட்டு எப்பயும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கான குட்டி டீசர் விட்டுருக்காங்க. அதை தாண்டி அக்டோபர் 10 அப்போ இந்த அனிமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மை டியர் ஃப்ரெண்ட் நொக்கட்டான் அப்படிங்கிற இந்த ஒரு காமெடி அனிமே ஜூலை 7 வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோடு பார்த்தீங்கன்னா அனிமே அப்டேட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ரெண்டு மங்கா அப்டேட் இருக்குது, அதை பார்த்துடலாம். பல பேருக்கு பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியா அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான மங்கா வந்து முடிய போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மங்காவோட லேட்டஸ்ட் சாப்டர் இருக்கும்ல, அந்த சாப்டரில் இது வந்து ஒரு எபிலாக் அப்படிங்கிற இந்த மேட்டரை போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எபிலாக் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட அது வந்து ஒரு முடிவரை மாதிரி தான். அதாவது இந்த மங்கா வந்து கூட சீக்கிரம் முடிய போதுன்னொன்னே இன்னும் வந்து ஒரு 2-3 சாப்டர் முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எபிலாக் அப்படிங்கிறப்ப ஃபைனல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. மேபி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த மங்கா முடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து ஜுஜுட்சு கைசனில் இப்போதைக்கு ஷின்ஜுகு ஷோடன் அப்படிங்கிற இந்த ஆளுக்கு தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதாவது நம்ம சுக்குனா கோஜோ, சுக்குனா யூட்டா அப்படின்ட்டு பல ஃபைட் போயிட்டுருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷின்ஜுகு ஷோடன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்க். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் வந்து அதோட கிளைமேக்ஸில் இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டரை ஜேஜேகோட எடிட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் வந்து சீக்கிரமாக முடிய போகுது. ஆல்ரெடி வந்து ஜேஜேகே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிய போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் முடிஞ்ச உடனே ஜேஜேகே முடிஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்க்கு அப்புறமா குட்டியை பார்த்தீங்கன்னா வேறு ஆர்க் வச்சு அவங்க ஸ்டோரியை முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.